நம்ம எல்லாரும் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 22 முதல் 24 வசனங்கள். மார்க் 11 22 முதல் 24 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக போதித்து வருகிறோம். அதன் 2ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது முதல் பகுதியாக நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். அதாவது கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்குது, தீர்மானம் இருக்குது, அதன்படி தான் அவர் செய்ய போகிறார். அதுவும் இல்லாமல் என்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார். அப்படியானால் நான் ஜெபித்த என்ன பிரயோஜனம்? நான் என்ன அவருக்கு சொல்ல போகிறேன்? அவருக்கு தெரியாது என்ன நான் அவருக்கு சொல்லித்தரப் போகிறேன்? நான் கேட்டதுனால அவர் ஒன்றும் நான் நினைச்சதை செய்ய போகிறதில்லை, அவர் நினைச்சதை தான் அவர் செய்ய போகிறார். ஆகவே நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்வி அநேக மக்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிறதற்கு பதில் சொல்லி பல பிரசங்கங்களை செய்தேன். அதுதான் முதலாவது பகுதி. அதை கேட்காதவர்கள் இப்பொழுது அந்த விசிடிகள் மற்றும் சிடிகள் MP3 எல்லாம் விற்பனைக்கு உள்ளது, அதை வாங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான சில காரியங்களை அங்கே சொன்னேன் நான். இப்பொழுது 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 2ஆம் பகுதி விசுவாசமும் ஜெபம் அல்லது ஜெபத்திலே விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து இப்பொழுது போதித்து வருகிறேன். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் எல்லாமே விசுவாசத்தில் தான் நடக்கிறது. தேவனிடத்தில் வந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் விசுவாசம் அங்கே கிரியை செய்ய வேண்டும். ரட்சிப்பு முதற்கொண்டு கடைசி வரை விசுவாசம்தான். ஆகவே தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி வேத வசனம் எப்படி சொல்லுகிறது? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று. விசுவாச ஜீவியம் தான் எல்லாருடைய ஜீவியமும். ஏதோ வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியம் செய்கிறவங்க தான் விசுவாச ஜீவியம் செய்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அப்படி சொல்லிட்டு வர்றாங்க சிலர். அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே விசுவாச ஜீவியம் செய்கிறோம். தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியமே ஆரம்பிக்கிறது. ஆகவே விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து போதித்து வருகிறோம். அதில் மிகவும் முக்கியமான பகுதி இயேசுவினுடைய இந்த போதனை. மார்க் 11:22 சொல்லப்பட்டிருக்கிற போதனை. எப்படி விசுவாசம் கிரியை செய்கிறது, அதுவும் குறிப்பாக ஜெபத்தில் எப்படி கிரியை செய்கிறது என்பதை பற்றி பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் வசனத்தில் தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். அது குறித்து 3 காரியம் சொல்றார். ஒன்று, தேவனுடைய விசுவாசம் மலைகளை பார்த்து பேசுகிறது. மலைகளை பற்றி பேசுறது இல்லை, மலைகளை பார்த்து பேசுகிறது. என்ன பேசுகிறது? நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி பேசுகிறது, கட்டளை இடுகிறது. என்ன நடக்க வேண்டும் என்று பேசுகிறது. பிரச்சனைகளை பார்த்து என்ன ஆக வேண்டும், இந்த பிரச்சனைக்கு என்ன ஆக வேண்டும், இந்த பிரச்சனை எங்கே போய் தொலைய வேண்டும் என்று அப்படி பேசுகிறது விசுவாசம். பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது அல்ல. பெரிய வித்தியாசம் பாருங்க. விசுவாசம் பிரச்சனைகளுக்கு நேராக பேசுகிறது. ஏனென்றால் தேவனுடைய சாயலை நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையில பூமியை சிருஷ்டித்த தேவன் நம்மையும் அவரை போலவே உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை நாம் சிருஷ்டிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உண்டாக்கி இருக்கிறார். நல்ல காரியங்களை நாம் உண்டாக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில. அவர் எப்படி பூமியும் வானத்தையும் சிருஷ்டித்தாரோ வார்த்தையினாலே நாமும் அப்படி நம்முடைய காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை திசை திருப்ப முடியும், காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். எப்படி என்று சொன்னால் மலைகளை பார்த்து பேசுவதன் மூலமாக. 2வது நான் காண்பித்தேன், பேசிவிட்டு சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேணும். ஏன்னா பேசின உடனே ஒன்றும் வித்தியாசம் தெரியல, அப்படியே தான் இருக்குது எல்லாம். ஒன்றும் மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு ஓடி போயிட்டது போல தெரியாது. ஆனாலும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். அதான் 2வது பகுதி. 3வது, அவன் சொன்னபடியே ஆகும். பேசிட்டு சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இப்படிதான் தேவனுடைய விசுவாசம் கிரியை செய்கிறது என்று அந்த 3 ஸ்டெப்ஸ் 3 படிகளாக அதை விவரிக்கிறார் 23ஆம் வசனத்தில். 24ஆம் வசனத்தில் அப்படியே ஜெபத்தோடு அதை இணைக்கிறார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இதுக்கும் அதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. எதுக்கும் அதுக்கும், மலைகளை பார்த்து பேசுகிறதற்கும்
இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து பிறகு அது அப்படியே நடக்கிறதுக்கும் ஜெபத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் ஜெபத்தில் அப்படித்தான் கிரியை செய்கிறது. ஆகவே சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அதுதான் மலைகளை பார்த்து பேசுகிறது. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்று சொன்னால், நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரை பார்த்து கெஞ்சி 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 கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி. ஆண்டவரை பார்த்து நாம் கெஞ்சி கெஞ்சி கேட்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. அப்ப மலையை பார்த்து பேசுகிறதும் ஜெபத்திலே நாம் கேட்டுக்கொள்கிறதையும் அவர் ஒன்றாக சேர்க்கிறார். அப்ப மலைகளை பார்த்து எப்படி பேசுகிறோமோ அப்படிதான் ஜெபத்திலேயும் பேசுகிறோம். அப்ப ஜெபம்னா என்ன? ஆண்டவரை பார்த்து கெஞ்சுறது இல்ல ஜெபம். நாம் கேட்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எத்தனை பேருக்கு தெரியாது? இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது நான் கேட்டு கேட்டு கெஞ்சி 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 பெட்டிஷன் போட்டிருக்கிறேங்க, கிடைக்குமான்னு பார்க்கலாங்க, ஒருவேளை கிடைச்சா கிடைக்கும்ங்கிறது இல்லை. கிறிஸ்தவங்கிறது, வேத புஸ்தகம் என்கிறது ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், ஆய்விட்டது, செய்தாகிவிட்டது என்று சொல்லி அப்படி போதிக்கிறது தான் கிறிஸ்தவம். ஏற்கனவே என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பது. அப்ப அவர் எல்லாவற்றையும் செய்து விட்டார் என்று சொன்னால் அவரிடத்திலே நான் கேட்டுக்கொள்வதில்லை. மலையை பார்த்து என்ன பண்ணுகிறேன்? நான் பேசுகிறேன். என்னுடைய பிரச்சனையை பார்த்து நான் பேசுகிறேன். எதன் அடிப்படையில் பேசுகிறேன்? தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். தேவன் எப்படி பேசுவாரோ அப்படி பேசுகிறேன். என்னுடைய பிரச்சனை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை எடுத்து வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். வியாதியாகிய மலையே நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. தரித்திரமாகிய மலையே நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. குழுவ பிரச்சனை என்கிற மலையே நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. இதை பற்றி ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறதுக்கு என்ன இருக்குது? ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ இந்த மலையை பார்த்து நீ பேசு, நான் கூட இருக்கிறேன். நீ இந்த மலையை பார்த்து நீ பேசு. என்ன போல உண்டாக்கப்பட்டவன் நீ பேசலாம் என்றால் அப்படியே நடக்கும். பேசிட்டு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசி, அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்ப ஜெபம் என்கிறது அடிப்படையிலே மலையை பார்த்து நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து நாம் பேசுவது. அப்ப ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, விசுவாச வார்த்தைகளை எப்படி ஜெபத்தில் உபயோகப்படுத்துவது, வார்த்தைகளை தெரிந்து கொண்டு எப்படி உபயோகப்படுத்துவது என்பது குறித்து குறிப்பாக இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்று சொன்னால் என்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்களோ. என்ன நடக்க வேணும்? மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, அதுதான் நடக்க வேண்டும். வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே அநேக மலைகளை நீங்கள் சந்தித்து வந்திருக்கலாம். அருமையானவர்களே, விசுவாசம் எப்படி வேலை செய்யறதுன்னு பேசுறேன். உங்கள் வாழ்க்கையின் மலைகளை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் மலைகளை எப்படி தகர்த்து எறிவது, உங்கள் வாழ்க்கையின் இடையூறுகளை, பிரச்சனைகளை எப்படி தகர்த்து எறிந்து விட்டு முன்னேறி செல்வது, பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ரொம்ப முக்கியம். பாருங்க, நல்லா கவனிக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்று சொன்னால் மலைகளை பார்த்து என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லுவீர்களோ சொல்லிட்டு பிறகு என்ன பண்ண வேண்டும்? அவர் சொல்லுகிறார் 24ஆம் வசனத்திலே, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். கேட்டது நடக்கும் என்று விசுவாசியுங்கள். அப்புறம் என்ன ஆகும்? அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்றேன் பாருங்க, நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஏற்கனவே உண்டாகி விட்டது. தெரியுமா உங்களுக்கு? சுகம் வேணும்ன்றீங்க, சுகம் ஏற்கனவே ரெடியா நமக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிறது. இனிமே உண்டாக போறது இல்லை, அது நமக்கு உண்டாக போறது, அவ்வளவுதான். அது ஏற்கனவே நமக்கென்று அவர் பெற்று வைத்து விட்டார், ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். சுகம், ஐஸ்வர்யம், சகல ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நீங்கள் கேட்கிற இந்த பூமியிலே நீங்கள் விரும்புகிற கேட்கிற எல்லா நன்மையான ஈவுகளையும் இந்த பரலோக பிதா இயேசு என்றைக்கு வானத்திலிருந்து இறங்கி வர பண்ணாரோ அன்னைக்கு இறங்கி வர பண்ணிட்டார். அவரோடு கூட சேர்ந்து வந்துருச்சு. எல்லாம் அங்கிருந்து வந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் மலையை பார்த்து பேச வேண்டும், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் ஜெபம். ஜெபம் என்கிறது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து இந்த பிரச்சனைக்கு நேராக பேசுவது என்பதை குறித்து போதித்து வருகிறேன். ஆபிரகாமை குறித்து போதித்தோம். 7 காரியங்களை சொன்னேன். ஆபிரகாமின் விசுவாசம் எப்படி செயல்பட்டது என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து. எப்படி மார்க் 11 ரொம்ப முக்கியமான வேத பகுதி, இயேசு போதித்த வேத பகுதியோ அது போலவே நிருபங்களில் பார்த்தீர்கள் என்றால் ரோமர் 4 ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்றால் ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து போதிக்கிறது. ஆபிரகாமின் விசுவாசத்தில் 7 காரியங்கள் என்ன?
ஒன்று விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது, போன வாரத்தில் சொன்னது. இரண்டாவது விசுவாசம் என்றால் believing that God will do the impossible. முடியாததை தேவன் செய்வார், இயலாததை கர்த்தர் செய்து முடிப்பார், கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிப்பது. நம்மால் முடியாதெல்லாம் நடக்க முடியும் என்று விசுவாசிப்பதுதான் விசுவாசம். மூன்றாவது இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறதா விசுவாசம். நான்காவது சாதகமான சூழ்நிலைகள் இல்லாத போதிலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதா, எதிர்மறையான சூழ்நிலையில் இருக்கிற போதும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். ஆறாவது விசுவாசம் அறிக்கையினாலே பலப்படுகிறது. ஏழாவது நாம் எதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறோமோ அதை பெற்றுக் கொள்கிறோம். இதெல்லாம் போதித்தேன். இது 7 விசுவாசத்தை குறித்த 7 கோட்பாடுகள், 7 காரியங்கள். இந்த 7 காரியங்களை இன்றைக்கு இன்னொரு உதாரணத்தின் மூலமா எடுத்து காண்பிக்க போகிறேன். ஏனென்றால் விசுவாசம் என்கிறது கோட்பாடுகள் அங்கு ஆபிரகாமில் விளங்குகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவன் எப்படி விசுவாசித்தான் என்று பார்த்தால் அந்த விசுவாசத்தில் என்ன இருந்தது என்று விளங்கிவிட்டது. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும், வயசாகிவிட்டது, 100 வயசாக போது. இப்பேற்பட்ட வயதானவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஒரு அற்புதமே நடக்க வேண்டும், நடந்தது என்று வேதம் எழுதுகிறது. அவனுக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை தேவன் உண்டு பண்ணினாராம். எப்படி அது நடந்தது? எப்படி அவன் விசுவாசத்தை பயிற்சிவித்தான்? நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படி அற்புதங்கள் நடக்கக்கூடும்? எப்படி மலைகளை நாம் பெயர் தர முடியும்? எப்படி தடைகளை நாம் மீறி முன்னேக்கு செல்ல முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஆபிரகாமின் வாழ்க்கையை பார்த்தா விசுவாசத்தில் இதெல்லாம் அடங்கி இருக்குதுன்னு தெரியுது. விசுவாசம்னா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது, இம்பாசிபிள் நடக்கும்னு விசுவாசிக்கிறது, இம்பாசிபிள்லாம் பாசிபிள் ஆகும் என்று விசுவாசிப்பது, இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைப்பது, சாதகமாக எதுவும் தெரியாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை நடக்கும், அப்படியே சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசிப்பது, எதிர்மறையா சூழ்நிலைகள் தோன்றினாலும் இல்லை கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நடக்கும் என்று விசுவாசிப்பது. விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது மூலமா விசுவாசம் பலப்படுகிறது. விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்வதை பெற்றுக்கொள்கிறோம். இவ்வளவுதான் விசுவாசம். இதைத்தான் ஆபிரகாம் செய்தான். இப்படிதான் குழந்தை பிறந்தது அவனுக்கு. குழந்தை மட்டும் இல்லை, நான் சொல்லுகிறேன் வியாபாரமும் இப்படிதான் பிறக்கும். ஹலோ, இருக்கீங்களா? நல்லா தட்டுங்க. வெறும் குழந்தை பிறக்கிறத பற்றி பேசலைங்க. நிறைய குழந்தை பிறக்குது, ஆனா எல்லாமே அப்படிதான் பிறக்கும். வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான், ரட்சிப்பே அப்படிதான் பிறக்குது, எல்லாமே அப்படிதான் பிறக்குது. வியாபாரம் அப்படிதான் பிறக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இப்படிதான் பிறக்கும், நம்முடைய தடைகள்லாம் மீறி முன்னேற்றம் வாழ்க்கையில் இப்படிதான் பிறக்கும், நம்முடைய பிரச்சனைகள்லாம் மாறி சமாதானமான ஒரு வாழ்க்கை இப்படிதான் பிறக்கும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் பிறப்பிக்கலாம். எப்படி பிறப்பிக்கலாம்? விசுவாசம்னா என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆபிரகாம் இடத்துல கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு இன்னொரு உதாரணத்துக்கு செல்வோம். அங்கிருந்து இதே இந்த 7 காரியங்களே அந்த உதாரணத்திலிருந்து விளக்குகிறேன். இன்னும் நல்லா விளங்க பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனை குறித்தும் தாயை குறித்தும் இங்கே வாசிக்கிறோம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவர் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அதே பிரச்சனை பாருங்க, ஆபிரகாம் இருக்கிற அதே பிரச்சனை. ஆபிரகாம்ல எப்படி குழந்தையை பெற்றுக்கொண்டான்னு வாஸ்தவம், இங்க எப்படி விசுவாசத்துக்கு நேராக அவிசுவாசம் எப்படி வேலை செய்கிறது, இந்த மனுஷன் எப்படிப்பட்ட அவிசுவாசத்தை உடையவனாக இருந்தான் என்பதை குறித்தெல்லாம் பார்க்க போறோம். ஏனென்றால் விசுவாசம் என்ன நல்லா விளங்கும். சகரியா எலிசபெத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறது. யோவான் ஸ்நானனுடைய தாயார் தகப்பனாரை குறித்து அவர்களை குறித்து சொல்லும்போது கர்த்தருடைய சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த உலகத்தில் நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி? நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா? நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஆனால் விசுவாசத்தில் நிற்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் குறைவு. நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் வெற்றி உள்ள கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறைவு. நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனால் பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிற கிறிஸ்தவர்கள்
குறைவு. ஏனென்றால் விசுவாசம் வேலை செய்யணும், அப்பதான் பிரச்சனையை மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆகவே நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் போதாது. நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் தோல்வியிலையும் விரக்தியிலையும் சலிப்பிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் நான் கிறிஸ்தவங்கிறாங்க. நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதாது, கர்த்தரை எப்படி விசுவாசிப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேணும். இவர்கிட்ட வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள். இவங்க ஒன்றும் பெரிய பாவம் செய்கிறது கிடையாது, அக்கிரமம் பண்ணுறது கிடையாது. கற்பனையின்படியெல்லாம் நடக்கிற ஒரு நல்ல மக்கள், நல்ல தம்பதிகள் பாருங்கள். கடவுளுடைய பிள்ளைகள் இவர்கள் நல்லா நடந்துக்கிறாங்க. எந்த விதமான அக்கிரமம் செய்யல, இவர்கள் எந்த விதமான பாவம் செய்யல. ஆனால் எப்படி விசுவாசிப்பது என்பது இந்த மனுஷனுக்கு தெரியல பாருங்க. ஆகவே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு தேவை, பிள்ளை இல்லை. அந்த பிள்ளைக்காக இவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஜெபித்தா கேட்கிறார்கள். பாருங்க 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். இவன் ஒரு ஆசாரியன் பாருங்க. அங்கே தூபம் காட்டி கொண்டிருக்கிறான் தேவாலயத்தில். தூபம் காட்டி கொண்டிருக்கிற போது அங்கே கர்த்தருடைய தூதன் அங்கே தரிசனமாகிறான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் மீது வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று தேவதூதன் சொல்லுகிறான். பாருங்க, இவர்கள் ஒரு பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அது என்ன? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் அதற்காக விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் வைத்துக்கொள்வோம். அப்போ பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வருது. தேவதூதனே ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்கிறான், சொல்லுகிறான், நீ எதிர்பார்க்கிற அற்புதம் உனக்கு நடக்க போகிறது என்று. என்ன பண்ணுவீங்க? 1000 கும்பிடு போட்டு தோத்திரம் பண்ணி ரொம்ப சந்தோஷம், நல்ல காலம் வந்தீர், நல்ல காலம் சொன்னீர்னு சொல்லி உடனடியாக ஏற்றுக்கொள்வீர்கள். இவர்கள் பாருங்க, சொல்லுகிறான், வேண்டுதல் கேட்கப்பட்டது, மனைவியாக எலிசபெத்து குமாரனை பெறுவாள் என்று சொன்ன போதும் இவன் விசுவாசிக்க முடியல. ஏனென்றால் நாம் வாசிக்கிறோம் 18ஆம் வசனத்தில், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். அநேகர் இந்த சம்பவத்தை வாசித்திருக்கிறோம், ஆனால் புரிந்து கொண்டோமா என்று தெரியல. இன்றைக்கு கொஞ்சம் புரிந்து கொள்வோம். ஏன் இந்த தேவதூதன் நீ ஊமையாயிருப்பாய் என்றான்? அநேகர் சொல்லுகிறார்கள், பாருங்க, இவன் விசுவாசிக்கிறதுனால கர்த்தர் இவனை தண்டிச்சிட்டார் என்று சொல்லி. விசுவாசிக்காதனால கர்த்தர் இப்படி எல்லாரையும் ஊமையாக்கிட்டு இருந்தார்னா இன்னைக்கு சபையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். சும்மா அப்படியே யாரோ சொன்னாங்கன்னு எடுத்துக்கூடாது. விசுவாசியாதனால கண்டதையும் பேசுறதுனால ஊமையாக்கிட்டா இன்றைக்கு என்ன ஆகும்? சபையில் முக்காவாசி பேர் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஊமைகளாக தான் இருக்க வேணும். ஏனென்றால் முக்காவாசி பேர் அவிசுவாசத்தையும் வேண்டாதையும் தோல்வியும் விரக்தியும் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆக போகிறத பேசுகிறது இல்லை, பெரிய வெற்றியை பேசுகிறது இல்லை, சுகத்தை பேசுகிறது இல்லை, அதெல்லாம் பேசுகிறது இல்லை. எது இல்லை, என்ன போச்சு, இதை தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் இவனை தண்டிக்கவில்லை. ஆபிரகாமை வைத்து அப்படி ஒரு பெரிய லெசனை எடுத்தார் ஆண்டவர் உலகத்துக்கு. விசுவாசம்னா என்னன்னு காண்பிக்கும்படியாக ஆபிரகாமை கொண்டு ஒரு பாடமே எடுக்கிறாரு. அவனுடைய வாழ்க்கையை அப்படியே வேதவசனம் சித்தரித்து காண்பிக்கிறது. ஏனென்றால் அதை படித்து நாம் விசுவாசம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளும்படியாக அவன் சென்ற பாதையை நாம் பார்க்கிறோம், அவன் அனுபவித்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எப்படி அற்புதங்கள் நடக்கிறது, என்ன பண்ண வேணும் ஒரு மனுஷன், எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்வது என்பதை அங்கே கற்றுக்கொள்கிறோம். இங்கேயும் நான் என்ன நம்புகிறேன், நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும்படியாக. என்ன பாடத்தை? இந்த வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்கிற பாடத்தை மனுஷருக்கு போதிக்கும்படியாக இதை செய்கிறார். எல்லாரையும் ஊமையாக்க விரும்பல அவர். எல்லார் வாயும் அவர் அடைச்சிடுறது இல்லை. நான் சொல்லுகிறேன், எல்லார் வாயும் அவர் அடைச்சிட்டா நிறைய எல்லார் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துடும். வாய் தான் பிரச்சனை. இன்றைக்கு அற்புதத்துக்கு தடையாக இருக்கிறது வாய் தான் பிரச்சனை. கேட்டிங்களா?
இன்னைக்கு எல்லாரையும் வந்து கர்த்தர் ஊமையாக்கிட்டா எல்லார் வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் எல்லாம் நடந்துவிடும். அநேகருடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுகிறோம்? அற்புதம் நடக்காதபடிக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள்னாலே நம் மரணத்தை தெரிந்து கொள்கிறோம், தோல்வியை தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள்னாலே நாம் எல்லா விதமான நெகட்டிவ் காரியங்களையும் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் மட்டும் வந்து நம்முடைய வாயை அடைச்சிட்டா போதும், அற்புதம் நடந்துடும் இன்றைக்கு. ஆனால் அவர் அடைப்பதில்லை. ஏன் என்று சொன்னால் அவர் வந்து நம்முடைய வாயை அடைச்சு ஆசீர்வாதத்தை கொண்டாந்து நம்முடைய வாயில திணிக்கிறது இல்லை, கிடையாது. நம்மை அவர் கனப்படுத்துகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் என்ன சொல்லுகிறார்? என்ன போல நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், உனக்கு லெசன் வேணா எடுக்கிறேன், இந்த சகரியா வச்சு ஒரு பாடம் வேணா எடுக்கிறேன், உனக்கு காண்பிக்கிறேன் வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்கிறத. வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம், அது எப்படி கெடுக்கிறது, அது எப்படி உண்டாக்குகிறது என்பதெல்லாம் உனக்கு காண்பிக்கிறேன். ஏன்னா என்ன போல உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். ஆனா நான் வந்து உன்னுடைய வாயை நான் அடைக்க போறது இல்லை. நீ உன் வாயில என்ன பேசுகிறாயோ அதுதான் உனக்கு உண்டாயிருக்கும். இதை பார்த்து நீ கற்றுக்கொள். இதை பார்த்து கற்றுக்கொண்டு வாயின் வார்த்தைகளை சரியாக உபயோகப்படுத்த கற்றுக்கொள் என்று அப்படி சொல்லுகிறார். அருமையானவர்களே, கவனிக்க வேண்டும். அப்ப கர்த்தர் வந்து வாய் அடைச்சு நமக்கு அற்புதம் செய்யறது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, மனுஷனா இரு, எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொள், வார்த்தைகளை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள். ஆலயத்துக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறதை கேட்டு கிறிஸ்துவுக்குள்ள வளரும் போது, அறிகிற அறிவில் வளரும் போது என்ன உண்டாகிறது? வார்த்தைகளை எப்படி தெரிந்து கொண்டு நம்முடைய நாவில வைக்கிறது, ஜீவனை எப்படி தெரிந்து கொள்ளுகிறது, எப்படி அதை பேசுகிறது, எப்படி அதை எடுத்துக்கொள்ளுகிறது, இதை கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் சொல்றாங்க இல்லையா, என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் பிரதர், அப்படி நடக்கும், கடவுள் அதெல்லாம் பார்த்துக்குவாரு, நடக்கும். அப்படி நடந்தால் தான் எல்லாம் நல்லா இருப்பாங்களே இன்றைக்கு. அது தானா நடந்துருமே, நடக்கிறது இல்லை. எப்படி நடக்கிறது? நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வாயை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இங்கே பாடம் எடுக்கிறார். இங்கே ஒரு காரியத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும். நல்ல நீதிமான், நல்ல ஒரு மனுஷன், ஒழுங்காக நடந்து கொள்கிறவன், கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்கிறவன். ஆனால் இந்த குழந்தை பெறுறதுன்ற விஷயத்தில் அவனுடைய விசுவாசத்தை அவன் செயல்படுத்த முடியாத ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவன் விசுவாசிக்கவில்லை. ஆகவே அவன் பேசுகிறான் பாருங்க, இதை நான் எதனால் அறிவேன். தேவதூதன் இன்னைக்கு சொல்றான், இதை நான் எதனால் அறிவேன். இதை நான் எதனால் அறிவேன்னா அது கூட தெரியல பாருங்க இவனுக்கு. அதுதான் அங்கே பிரச்சனை. எப்படி இதை நான் நம்பவே முடியலையே என்கிறது தான் அவனுடைய வார்த்தைகள். அதுதான் அவிசுவாசம் பாருங்க. இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாளே என்று சொல்லி இப்படி பேசி கொண்டிருக்கிறான். இதை நான் எதனால் அறிவேன்னு அவன் சொல்லியிருக்கவே கூடாது. ஏன் என்று சொன்னால் எதனால் அறிய முடியும்? அதை பழைய ஏற்பாட்டை பார்த்தா போதும். ஆபிரகாமை பற்றி இவன் கண்டிப்பாக வாசித்திருப்பான். ஒரு ஆசாரியன், ஜனங்களுக்கு போதிக்கிறவன், ஜனங்களுக்கு முன்னால் நின்று நடத்துகிறவன். பழைய ஏற்பாட்டை வாசித்திருந்தாலே தெரியும் எதனால் அறிவேன்றது. ஆபிரகாமுக்கு செய்த தேவன் எனக்கும் செய்வார்ங்கிறத பழைய ஏற்பாட்டை வாசித்திருந்தாலே தெரியும். ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, ஈசாக்குக்கு செய்தார், யாக்கோபுக்கு செய்தார், யோசேப்புக்கு செய்தார். எத்தனையோ மனுஷர்கள் இப்படி வயதானவர்களுக்கு பிறந்திருக்கிறார்கள். எத்தனையோ மனுஷர்கள் அவருடைய பிறப்பில் ஒரு பெரிய தடை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் கேட்டால் பெரிய பெரிய ஆளுகள்லாம் பெரிய தடையின் மத்தியில் பிறந்து வந்தவங்க தான் இருக்கீங்களா? அவள் பிறக்கிறதுக்கு முன்னாலே எப்படியாவது பிறக்க விடாமல் பண்ணிடணும்னு தான் சாத்தான் பார்க்குறான். ஆனால் கர்த்தர் மலடா இருக்கிற அந்த கற்பங்களை திறந்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த குழந்தையை பிறக்க செய்கிறார். எப்படி அது நடக்கிறது? விசுவாசத்தில் அது நடக்கிறது. ஆகவே அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். இவன் பார்த்திருந்தான போதும், பழைய ஏற்பாட்டை வாசித்திருக்கிறான், வசனம் அவனுக்கு தெரியும், சரித்திரம் அவனுக்கு தெரியும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் தெரியும். எதனால் அறிவேன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் அத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கிறது, அதெல்லாம் பார்த்திருந்தானாலே தெரியும். ரெண்டாவது, இது ஏன் அவிசுவாசம்னு காண்பிக்கிறேன். தேவதூதனே வந்து சொல்லுகிறான். தேவதூதன் தேவாலயத்துக்குள்ள வந்துட்டான் பாருங்க. இது வந்து ஏதோ ஒரு அசுத்தாய் வந்து சொல்லி போச்சு, ஏதோ ஒன்று நான் ஏதோ கற்பனை பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. இவன் வந்து தூபம் காட்டி கொண்டிருக்கிறான், ஜெபித்து கொண்டிருக்கிறான். தேவாலயத்தில் தூபம் காட்டி கொண்டிருக்கிற வேளையில அந்த நேரத்தில் வந்து தேவதூதன் அந்த தேவாலயத்துக்குள்ள வந்து காட்சி அளித்து இவனோடு பேசுகிறான். நான் சொல்லுகிறேன், அந்த தேவதூதன் வேற யாரும் இல்லை, காபிரியேல் என்னும் தூதன். அவன் சரித்திரத்தில் பல காலகட்டங்களிலே வந்து தேவனுடைய செய்திகளை கொண்டு வந்தவன், அப்பேற்பட்ட தூதன். அவன் சொல்லுகிறான் பாருங்க, தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக 19ஆம் வசனம், நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடைய பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். கேட்கிறான், நான் இதனை எதனால் அறிவேன்னு சொன்னா எனக்கு ஒரு அடையாளம் காண்பியும்.
நான் இதை பெற்றுக்கொள்வேன்றதுக்கு எனக்கு என்ன சைன் கொடுப்பீர் என்று சொல்லுகிறான். தேவதூதன் சொல்கிறான், எப்பா நான் வந்ததே ஒரு பெரிய சைன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கேன். யாருன்னு தெரியுமா? நான் காபிரியல்னு தானியேல் காலத்தில் வந்தேன். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிறேன். இதெல்லாம் நீ வாசித்தது கிடையாதா? புரிஞ்சுக்கிட்டது கிடையாதா? தெரியறது கிடையாது. நான் தேவதூதன் உன்னிடத்தில் தேவாலயத்தில் வந்து உன்னோட நின்று கொண்டு பேசியிருக்கிறேன். என்கிட்ட சைன் கேட்குறேன். சைன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. அடையாளம் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அடையாளத்தை தான் காண்பித்து கொண்டிருக்கிறேன். நீ இன்னும் அடையாளம் கேட்டினா எப்படி அடையாளம் தர்றது? அடையாளத்துக்கு மேலே அடையாளம் தந்துட்டு இருக்க முடியுமா? ஆகவே இவன் பழைய ஏற்பாட்டை வாசித்திருந்தாலே தெரியும் இதை எப்படி அறிகிறதுன்னு. தன்னோட பேசுகிற தேவதூதன் எப்படி அற்புதமான விதத்தில் தேவாலயத்துக்குள்ளே வந்து யார் நுழைய முடியாத ஒரு இடத்துல வந்து காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் என்பதை நினச்சி பார்த்தா தெரியும் இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது, கர்த்தர் பேசுகிறார் என்று. மூன்றாவது, கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை இவன் அறிந்து வைத்திருந்தான். பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அற்புதங்கள் மேல் அற்புதம், அற்புதம் மேல் அற்புதம் எல்லாவற்றையும் இவன் அறிந்து வைத்திருந்தான். ஆனால் இவனுடைய பிரச்சனை என்னன்னா, அவனுடைய வாயிலிருந்து வருது பாருங்க. அவன் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குதா அவிசுவாசம் இருக்குதான்னு வாயின் வார்த்தையில் கண்டுபிடிச்சிடலாம். அவன் என்ன சொல்கிறான்? நான் இதை எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு இவர் சொல்கிறார் இவர் வயசு என்னன்னு. கர்த்தருக்கு தெரியாத இவர் கிழவனாக இருக்கிறாருன்னு. நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை வந்து தேவதூதன் பேசுகிறான். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருடைய தூதன் சொல்லும்போது இவன் சொல்லுகிறான், அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்க போகிறதில்லை, அதை நான் பிடித்துக் கொள்ள போகிறதில்லை, அதை நான் பார்க்க போகிறதில்லை. நான் எவ்வளவு கிழவன் என்பதையும் என்னுடைய மனைவி எவ்வளவு பெரிய கிழவி என்கிறதையும் இதை தான் பார்த்து கொண்டிருக்க போறேன்னு சொல்லி தன்னுடைய பிரச்சனையே அவன் நோக்கி கொண்டிருக்கிறான். ஆபிரகாமோடு இதை ஒப்பிட்டு பாருங்க. ஆபிரகாம் எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்க. அவன் தன்னுடைய வயது ஒரு பெருசா பொருட்டா எண்ணல. அவன் தன்னுடைய மனைவியின் கற்பம் செத்து போனது அதையும் ஒரு பொருட்டா எண்ணவில்லை. அவன் செத்தவனை போல இருக்கிறான், அவ்வளவு வயசாயிடுச்சு, இருந்தாலும் அதை ஒரு பொருட்டா எண்ணவில்லை. மனைவியினுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கும் அவனுக்கு ஒரு பெரிய வித்தியாசம். சகரியாவுக்கும் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, சகரியா அதே தான் நினைச்சிட்டு இருக்கிறான். எவ்வளவு வயசாயிடுச்சு, எவ்வளவு கிழமை, என் மனைவிக்கு எவ்வளவு வயசாயிடுச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆபிரகாம் அவ்வளவு வயசாயும் அதை யோசிக்காம, அதை எண்ணாம, அதை ஒரு பொருட்டா நினைக்காமல் இருக்கிறான். பாருங்க, தான் விசுவாசம். அவிசுவாசம்னா அதே யோசித்து இருக்கு, பிரச்சனைகளை யோசித்துக் கொண்டிருக்கிறது, பிரச்சனையை வாயில வைத்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களை நான் சொல்லுகிறேன், ஜெபத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதல்ல வாயிலிருந்து பிரச்சனைகளை தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டானதுன்னு வாஸ்தவம். போன வாரத்தில் தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. என்ன வார்த்தை உண்டாகிறது? உனக்கு ஒரு குமாரனை பிறப்பான், நான் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல ஆக்குவேன். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உண்டான பிறகு அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான், அவ்வளோதான். அதுக்கு முன்னால் தான் சொல்லிட்டு இருந்தான், என்னுடைய வேலைக்காரன் வந்து என் சொத்தெல்லாம் தூக்கிட்டு போகிறேன்னு ஆக்கும், என் பிள்ளை இல்லை, எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் பிள்ளை இல்லை, நீர் எனக்கு என்ன தருவீர், இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன பிறகு அவன் என்ன பண்ணிட்டான்? வயசை பெருசா எண்ணல, தன்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போனது பெருசா எண்ணவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டான், அதிலேயே நோக்கமாயிருந்தான் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே சகரியாவுக்கு நிறைய தெரியும், ஆனாலும் அதை கவனிக்காமல் தன்னுடைய பிரச்சனைகளையே கவனித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே தான் அவனுடைய வாய் அங்கே மூடப்பட்டது. அவனுடைய வாயை கர்த்தர் ஏன் மூடினார்? நான் சொல்லுகிற மறுபடியும் தண்டனை கொடுக்கறதுக்காக அல்ல, ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்காக மூடுகிறார். இன்றைக்கி எல்லார் வாயும் கர்த்தர் மூடுறதில்லை. இந்த பாடத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வாயில் உடலுடனுடன் எதையாவது பிரச்சனையை தான் பேசிகிட்டு இருக்கோம். பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கும்போது பதில் ஏற்படாது, பிரச்சனை தான் அதிகமாக உண்டாகும். ஏனென்றால் எதை பேசுகிறோமோ அதுதான் உண்டாகும். சகரியாவின் வாயை மூடின தேவன் என் வாயும் மூடட்டும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வாயெல்லாம் மூடுறதில்லை, அவர் பாடம் கற்பிக்கிறார், அவ்வளோதான். இது ஒரு லெசன், இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் வாயை மூடினாரு? ஒன்று, அவன் அவிசுவாசத்தின் வார்த்தைகளை இனிமேல் பேசாமல் இருக்கும்படியாக தேவன் யோவான் ஸ்நானனை இந்த உலகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு வந்து அவனிடத்தில் பேசுகிறார். இவன் தான் தகப்பனா இருக்க போறான் யோவான் ஸ்நானனுக்கு. ஒரு அற்புதம் நடக்க போகிறது, வயதான இவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறார்கள். வந்து பேசினா இவன் பேசியே கெடுத்துருவான் போல இருக்கு. இவன் பேச்சிலேயே நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவி வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, என் மனைவிக்கும் வயசாயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துறீங்களா, எப்போ பார்த்தாலும் வயசாயிடுச்சுங்க, எப்போ பார்த்தாலும் வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஹலோ, வேத வசனம் சொல்லுது, வயது திரும்ப வாழ வயது போல
ஆகிறது. அப்போ வயசாயிடுச்சு வயசு ஆக ஆக பலவீனம் தானே பிரதர், வயசு ஆக ஆக மோட்சம் போகிற நேரம் வந்துருச்சு இல்லை பிரதர் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. வயசு ஆனதை பற்றி பேசாமல் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பேச வேண்டும். அவன் வாயை திறந்து பேசியிருந்தாலும் அந்த குழந்தை பிறக்கிறதே நடக்காது. அதனால தான் கர்த்தர் பார்த்தார், இவன் வாயை மூடினா தான் வேலை ஆகும்னு சொல்லிட்டு வாயை மூடி வைக்கிறார். இதை மற்றவர்களெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவனுடைய வாயை மூடி வைக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவனுக்கு தண்டனையாக கொடுத்துருந்தா அன்னையிலேருந்து அவன் பேசியே இருக்க முடியாது. தண்டனை இல்லை, இது ஒரு லெசன். அதனால தான் பிள்ளை பிறந்த உடனே பேசுகிறான் அவன். இருக்கீங்களா? தண்டனையாக இருந்தால் பர்மனெண்ட்டாக மூடிட்டு இருப்பார் வாயை, அதான் தண்டனை. இது தண்டனை இல்லை, லெசன். அதனால் கொஞ்ச நாளைக்கு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் உன் வாயை கொஞ்சம் மூடி வைப்பா. ஏன்னா ஒன்னால் உன் வாயால் எல்லாம் கெட்டுரும் போல இருக்குது. பிள்ளை உன்னுடைய மனைவியுடைய கற்பத்தில் உருவானா கூட நீ பேசியே கலைச்சிருவேன், உன் பேச்சிலேயே அது கலைஞ்சிரும், நடக்கிற அற்புதம் கூட உனக்கு நடக்காது. ஆகவே உன்னுடைய வாயை மூடினா தான் சரிப்படும் சொல்லி இதை உலகத்துக்கே ஒரு பாடமாக ஆக்கணும். இப்படி தான் அநேக தங்களுடைய அற்புதங்களை கலைத்து விடுகிறார்கள். தங்களுக்கு நடக்க போகிற நல்ல காரியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். அற்புதத்துக்கு விளிம்பில் வர்றாங்க, ஆனால் பேசி பேசி கெடுக்கிறாங்க. ஜெபம் பண்ணும்போது ஒன்று பண்ணுறாங்க, பேசும்போது இன்னொன்றை பேசுகிறார்கள். அதனால தான் கர்த்தர் சொன்னார், இது அநேகருக்கு பாடமாக அமையும்படி குழந்தை பிறக்கிற வரைக்கும் டெம்பரரியாக உன் வாயை மூடி வைக்கலாம். ஏனென்றால் உன் வாயை மூடி வச்சுருந்தாலே போதும், வேலை நடக்கும். வாயில் கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொள்ள முடியலன்னா மினிமம் வாயை மூடி இருக்கிறதாவது நல்லது. அதனால தான் மூடினார். ரெண்டாவது, வாயை மூடின பிறகு இன்னும் கொஞ்சம் ஆழமாக இப்போ யோசிக்கலாம். இவனுக்கு காதும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னால் வசனம் சொல்லுது, அவரெல்லாம் செய்கை காட்டி பேசினாங்களாம் இவங்கிட்ட, இவனும் செய்கை காட்டி பேசினானா. காதே கேட்டிருக்காது போல இருக்கு. காதுலையும் ஒன்றும் கேட்க முடியல, வாயிலையும் ஒன்றும் பேச முடியல. இப்போ ரொம்ப சிந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆழமாக சிந்திக்கிற நேரம். முதலே சிந்திச்சிருந்தா இந்த வேலை வந்திருக்காது. இப்போ காதும் கேட்காதனால வாயும் பேசாதனால ரொம்ப ஆழமாய் சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணு, கொஞ்சம் யோசிச்சுப்பார், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு யோசிச்சுப்பார், ஆழமாய் சிந்தின்னு சொல்லி அதுக்காக ஒரு வாய்ப்பை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். குழந்தை பிறந்த உடனே வாயை திறந்து விடுறாரு. ஏனென்றால் இந்த உலகமே பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த லெசனை, இந்த பாடத்தை. என்ன பாடம்? வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால், மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளப்பட வேண்டும் என்றால், நாம் எப்படி வார்த்தைகளை எம்ப்ளாய் பண்ணுகிறோம், எப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் என்பது அதிமுக்கியமான காரியமாக இருக்கிறது. இப்போ இன்னொரு கதைக்கு போவோம். அப்படியே அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில், 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகி யோசேப் என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அதே தூதன் தான் பாருங்க. இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் அவரை ஊமையாக்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா வேலை நடக்கணும், இந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இன்னொரு ஆள்கிட்ட வர்றாரு இதே தூதன், மரியாள் என்கிற ஒரு கன்னி பெண் இடத்துல. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பாருங்க, ஒரு கன்னி பெண் அவன் எப்படி நினைப்பான்னு பாருங்க. இப்போ அவன் பெரிய ஒரு ஆசாரியன், தேவனுடைய பிரசன்னத்தில் தூபம் காட்டுறவன், ஆலயத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு வர்ற ஆள், தேவனுடைய காரியத்தை குறித்து மற்றவர்களுக்கு போதிக்கிற ஆள், தேவனுடைய காரியங்களில் முன்னால் நின்று நடத்தக்கூடிய ஆள். அப்பேற்பட்ட ஆளுக்கே தேவதூதனை பார்த்தோன்னா அவன் பயந்து போனான்னு எழுதியிருக்குது. இது ஒரு சாதாரண ஒரு கன்னி பெண். திடீர்னு தேவதூதன் வந்து காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து ஒரு சாதாரண ஒரு பெண் பாருங்க, ஒரு கிராமத்தில் ஒரு எளிய நிலையில் இருக்கிற ஒரு பெண் இடத்துல ஒரு தேவதூதன் சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. எப்படி இருக்கும்? தூக்கி வாரி போட்டிருக்கோம், சுத்தி கித்தி பார்த்துருப்பா, நானா கிருபை பெற்றிருக்கிறேன்னு. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்ன உடனே கலங்கி இது என்ன வாழ்த்துதலோ எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஒரே அதே மாதிரி சம்பவம் தான் நடக்குது. அதே தூதன் தான் வந்து இங்கே இன்னொரு வீட்டில் வந்து இன்னொரு பெண்ணிடத்தில் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்?
அவளுடைய பிரச்சனையும் அவனுடைய பிரச்சனையும் வேற. அவனுக்கு வயசாகி கல்யாணம் ஆகி வயசாகிடுச்சு, இவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அதை விட பெரிய பிரச்சனை இங்கே. அவனுக்காவது கல்யாணம் ஆகி ஒரு மனைவி இருக்குது, பிரச்சனை என்னன்னா வயசு தான் ஆயிடுச்சு. இங்கே கல்யாணமே இன்னும் ஆகலை. கல்யாணமே ஆகாத ஒரு பெண்ணிடத்தில் வந்து சொல்லுகிறாள், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. இவள் கேட்ட கேள்விக்கும் இதை நான் எதனால் அறிவேன் அவன் கேட்டான் பாருங்க 18ஆம் வசனத்தில் சக்கரியா. அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இதை எதனால் அறிவேன்னு சொன்னா இதுக்கு அடையாளம் என்ன, இதுக்கு ஆதாரம் என்ன, இதுக்கு ப்ரூஃப் என்ன, இதுக்கு ஏதாவது சைன் இருக்கான்னு கேட்குறான். அதனால தான் தேவதூதன் சொன்னார், அப்பா நான் பரலோகத்திலேருந்து இறங்கி வச்சிருக்கேன், இதை விட பெரிய சைன் வேணுமான்னு. இதை விட பெரிய சைன்லாம் உனக்கு கிடைக்காது. இவ்வளோ பெரிய சைன் வந்திருக்கும் போது நீ இன்னும் கொஞ்சம் சைன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படி நீ நம்ப மாட்டேன்னு தீர்மானிச்சிட்ட போல இருக்கு, நடக்காதுன்னு தீர்மானிச்சிட்டேன், உன்னுடைய அவிசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாய். ஆகவே இதுக்கு மேலே உனக்கு சைன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வாயை மூடிட்டாரு. ஏன்னா எந்த சைன் கொடுத்தாலும் இவனுக்கு வந்து ஒன்று சரிப்படாது. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? சிலர் கேள்வி கேட்பாங்க பாருங்க, நம்புறதுக்காக வந்து கேட்கறது இல்லை, எப்படி நம்பாமல் இருக்கிறதுன்னு கேள்வி கேட்குறாரு. அந்த மாதிரி ஆள்கிட்ட நான் டைமை வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் நம்புகிறேன் வசனத்தை, நீங்கள் நம்பலைன்னா ஆளை விடுங்க. என்ன நம்புற ஆளுக்கு விளக்கம் சொல்கிறேன். நான் நம்ப மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்து இது எப்படி இப்படி சொல்லியிருக்க பிரதர், அது அப்படி சொல்லியிருக்க பிரதர்னா அதுக்கு விளக்கம் தந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா என்ன விளக்கம் தந்தாலும் நம்ப போகிறதில்லை. ஆகவே அந்த மாதிரி ஆள்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. நம்புகிற ஆட்களுக்கு இப்போ விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள். சக்கரியா வந்து நம்ப மனதில் அவனுக்கு பிரச்சனையே பேசி கொண்டிருக்கிறான். இவள் வந்து முற்றிலும் வித்தியாசம். இவள் என்ன சொல்லுகிறாள், இது எப்படி ஆகும், எப்படி ஆகும்னா நான் ஒரு கன்னிப்பெண். அப்போ கன்னிப்பெண் இடத்துல வந்து நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லுகிறார் தேவதூதன். அப்போ யோசித்து பார்க்குறா, பிறக்கணும்னா வேற விதமாக தான் பிறக்கணும். ஏன்னா புருஷன் இல்லை, புருஷன் மூலமாய் கற்பம் தரித்து பிறக்க வேணும் குழந்தைனா. ஆனால் கன்னிப்பெண் இடத்துல பார்த்து நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறபடினால, தேவன் தூதன் அனுப்பிச்சு சொல்கிறபடினாலே அவளுடைய கேள்வி என்னன்னா, புருஷன் மூலமாக பிறக்க போகிறதில்லை, இப்போ இன்னும் கல்யாணம் ஆகலை, அப்போ எப்படி பிறக்கும்? ஹலோ, இது நல்ல கேள்வி, இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இப்படிப்பட்ட கேள்விக்கு புருஷன் மூலமாக பிறக்க போகிறதில்லை, கற்பம் தரித்து புருஷன் மூலமாக கற்பம் தரிக்க போகிறதில்லை, ஆகவே இது எப்படி ஆகும் என்று அவள் கேட்கிறாள். இது அவிசுவாசம் இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு அவளுக்கு பதில் கிடைக்கிறது. பதிலை கவனிங்க, தேவதூதனுடைய பதிலை 35ஆம் வசனத்திலிருந்து. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். எப்படி பிறக்க போகுதுன்றதுக்கு பதில் சொல்றார். எப்படி பிறக்க போகிறதுன்னு சொன்னா, by an act of God through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உன் மீது இறங்கி உன் மீது வந்து நிழலிடுவதன் மூலமாக உனக்குள்ளாக நீ கற்பம் தரிக்க போகிறாய். இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பம் தரிக்க போகிற, எப்படி தரிக்க போகிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வருவதன் மூலமாக, உன் மீது வந்து நிழலிடுவதன் மூலமாக உனக்குள்ளே ஏதோ நடக்க போகிறது. உள்ளே என்ன நடக்குதுன்னு நீ பார்க்க முடியாது, அதெல்லாம் விளக்கி சொன்னாலும் உனக்கு விளங்காது. எப்படி ஆகும்னு கேட்ட, இப்படி தான் ஆக போகிறது. எப்படி ஆகும்னா கடவுள் அதை செய்ய போகிறார். எப்படி ஆகும்னா ஆவியானவர் மூலமாய் அது ஆக போகிறது என்று விளக்கம் கொடுக்கப்படுகிறது அவளுக்கு. நல்லா கவனிப்போம். அது சொல்லப்படுறது மட்டுமல்லாமல் இன்னொரு, அவள் நம்புவதற்கு ஏதுவாக இன்னொரு உதாரணத்தையும் கொடுக்கிறார் தேவதூதன். இதோ உன் இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். எல்லாம் கவனிக்க வேணும். ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக அவனை கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்களை பார், உன்னுடைய சந்ததி இதுபோல ஆக்குவேன் என்று கர்த்தர் சொன்னாரா, அது மாதிரி இங்கே பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார் தேவதூதன்? சொல்லுகிறார், உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்தும் கற்பம் தரித்திருக்கிறாள் வயது சென்ற காலத்தில்.
இது நடக்காத ஒன்று இல்லை, நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ உன்னுடைய இனத்தாளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவளையும் ஒரு ஆதாரமாக இங்கே கொண்டு வந்து சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நீ கற்பந்தரிக்கிற இந்த பிள்ளை பரிசுத்தமானதாய் இருக்கும், தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது. சொல்லிட்டு அடுத்த வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். எல்லாரும் சொல்லுவோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing shall be impossible with God. ஆங்கிலத்தில் வருகிறது பாருங்க. அந்த நத்திங் என்கிற வார்த்தை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. எப்படி சொல்றாருன்னா, நத்திங் சொன்னா no word of God or no saying that came from the mouth of God. Nothing that God said is impossible. தேவனால் உரைக்கப்பட்டது ஒன்றும் முடியாது என்று சொல்லவே முடியாது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை இம்பாசிபிள் சொல்ல. கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வாயிலிருந்து வந்து விட்டது. அவருடைய வாயிலிருந்து என்ன வந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை என்ன சொன்னாலும் சரி, அது அப்படியே நடக்கும். அது இம்பாசிபிள் அல்ல. அதுதாங்க அதனுடைய அர்த்தம். அது அவ்வளோ சரியாக வரல இந்த டிரான்ஸ்லேஷனில். நத்திங் ஷால் பி இம்பாசிபிள்னு சொன்னால் ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் இந்த நத்திங்ன்ற வார்த்தைக்கு அப்படியே சொல்லியிருக்குது. ரேமான்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்களாம். அது அப்படியே சொல்லியிருக்கு பாருங்கள். நத்திங்னா நோ சேயிங் ஆஃப் காட், நோ வேர்ட் ஆஃப் காட். அப்படின்னா தேவனுடைய எந்த வார்த்தையும், தேவனுடைய எந்த வார்த்தையும் அவர் சொன்ன எது ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. அவர் எதை சொன்னார்னா அதை சொன்னதை நிறைவேற்றக்கூடிய சக்தி அந்த வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் அது திரும்பவே திரும்பாது. அதான் கர்த்தருடைய வார்த்தையினுடைய நேச்சர், அதனுடைய தன்மை அதுதான். அந்த வார்த்தைக்குள்ளே அது குறித்த பலன் இருக்குது, அதுக்குரிய சக்தி இருக்கிறது. ஆகவே தான் அந்த வார்த்தை எடுத்து நம்முடைய வாயில வைப்பது ரொம்ப அவசியம். ஆகவே தான் அந்த வார்த்தையை நாம் உள்ளத்தில் வைப்பது அவசியம். ஆகவே தான் அந்த வார்த்தையை பேசுகிறது அவசியம். ஏனென்றால் பேச பேச உள்ளத்தில் வைக்க வைக்க, அதை சிந்திக்க சிந்திக்க, அதை தியானிக்க தியானிக்க அதுல பலன் இருக்குது பாருங்க. நிறைவேற்றக்கூடிய பலன் அதுல இருக்கிறது. ஆகவே ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கிறவர்களா மாறி விடுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளை நினைச்சு, நம்முடைய பலவீனங்களை நினைச்சு, நம்முடைய இல்லாமையை நினைச்சு, நம்முடைய வருத்தத்தை நினைச்சு இதை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா அதுதான் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வாயில வைத்தால், கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைத்தால், அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? அந்த வார்த்தை நிறைவேறக்கூடிய வல்லமை அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. கர்த்தர் சொல்லிட்டா அது நிறைவேறும். வார்த்தை வெறுமையா திரும்பாது, அதுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறது. அப்போ வார்த்தையை வாயில வைக்கும் போது அந்த சக்தியை நான் வாயில வைத்துறேன். எந்த சக்தியை? என்னை சுகமாக்கக்கூடிய சக்தியை, என்னை செழிப்பாக்கக்கூடிய சக்தியை, என்னை விடுதலையாக்கக்கூடிய சக்தியை, அந்த சக்தியை என்னுடைய வாயில நான் எடுத்து வைத்துறேன். எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்கிறதுனா சும்மா ஏதோ மந்திரம் ஓதுறது இல்லை. அந்த வார்த்தைக்குள்ள என்னமோ இருக்குதுங்க. அவர் சொன்னார்னா அது நிறைவேறாமல் போகாதுன்னு கிடையவே கிடையாது. அது என்ன சொன்னாலும் அது அப்படியே நிறைவேறும். அதுதான் நத்திங் ஷால் பி இம்பாசிபிள் வித் காட்னா அவன் லிட்டரலாக எப்படி சொல்லுகிறான்னா, தேவன் சொன்னார்னா அது நிறைவேறாமல் போகாது. தேவன் சொல்லிவிட்டால் அது நிறைவேறாமல் தடுக்க எந்த சக்தி இங்கே கிடையாது. அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் அப்படியே நிறைவேறும். அவர் சொன்னது ஒன்றும் நிறைவேற முடியாது என்றே கிடையாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். நத்திங் ஷால் பி இம்பாசிபிள் வித் காட். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் சொன்னது அத்தனையும் நிறைவேறும். தேவன் சொன்னால் அது நிறைவேறாமல் போகாது. எதை சொன்னாலும் அது அப்படியே நிறைவேறும். நான் சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிறார், புழுதியிலிருந்து அவர் தூக்குவாராம், குப்பையிலிருந்து உயர்த்துவாராம், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் நான் அதை எடுத்து வாயில வைக்கிறேன் தினமும். புழுதியிலிருந்து தூக்குகிறவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே நீரன் தேவன். என்னை உயர்த்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தூக்கி உட்கார வைத்துபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்த ஸ்தானங்களுக்கு என்னை ஏறி வர பண்ணுகிறபடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறவர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கீழே கிடக்கிறோம், ப்ரமோட் ஆய் 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 மேலே 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 வந்து டாப்புக்கு வர பண்ணுகிறவரான். அதான் அப்படி சொன்னால் தான் வழங்கும். அது வாழ்க்கையிலே படிப்படியாக உயர்ந்து 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 ஏறி வர பண்ணுகிறவர், மேலே மேலே ஏறி வர பண்ணுகிறவர், கீழே கீழே பிடிச்சி தள்ளுறவர் இல்லை.
ஏறி வர பண்ணுகிறவர். வாயில வையுங்க அந்த வார்த்தையை. உயர்ந்த ஸ்தானங்களுக்கு என்ன ஏறி வர பண்ணுகிற தேவனே. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் எனக்கு தருகிறவரே. ப்ராஸ்பெரிட்டியினுடைய அடையாளம் தான் நியூ இயர் அன்னைக்கு பேசணும் பார்த்தீங்களா. கண்மலை தேன்னா தேனு வேணா அங்கே பூ வேணும். அது எங்கே இருக்குதான்? பாறையில் கூட பூக்கள் இருக்குதான். அந்த அளவுக்கு ப்ராஸ்பெரிட்டி. தேவன் கொடுக்குற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் பாறையில் கூட அங்கே இடுக்கு முடுக்கிலெல்லாம் பூக்கள் விளைந்து அந்த பூக்களில் அதன் மூலமாக தேன் உண்டாகி இப்படி உண்டாகிறதான் அவ்வளவு ப்ராஸ்பெரிட்டி. வெறும் நல்ல இடத்துல மட்டும் இல்லை, கற்பாறையான இடத்துல கூட தேன் வடிதான். இருக்கீங்களா? கற்பாறையான ஒலிவ எண்ணெயை குறித்து தான் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. வடியும் எண்ணெய்னா அங்கே கற்பாறையில் எங்கே மரம் வளருது, ஆனால் அங்கே எங்கேயும் இடுக்கு முடுக்கல கொஞ்சம் இடம் குடிச்சா கூட வளருது. அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி அது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம்ங்கிறது. கொஞ்சம் இடுக்கு முடுக்கிறது அங்கே ஒரு மரம் வளருது, சுற்றிலும் பாறையாக இருக்குது, நடுவில் வளருகிறது, அதுலேருந்து எண்ணெய் வடிகிறதாம். கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் எனக்கு தருகிறவர். அதான் பாடுறோம் இல்லையா? எல்லாரும் கையில் உயர்த்தி சொல்லுவோம். என்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறவர், கண்மலை தேனையும் வடியும் எண்ணெயும் எனக்கு தருகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? சில சொல்றாங்க அதெல்லாம் நடக்குமாயா? நான் ஏழை குடும்பத்தில் பிறந்து ஏழை கிராமத்திலேருந்து வந்து நான் ஏழை பின்னணியிலேருந்து வந்தையா, தாழ்த்தப்பட்டவையா நான். அதை தான் விடுங்கன்ற அந்த பேச்சை தான். அவர் ஏறி வர பண்ணுகிறவர்னு சொல்லிட்ட பிறகு அப்புறம் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்ன்றதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. அதே பேசிக்கிட்டே இருந்தால் தாழ்த்தப்பட்டவராகவே இருக்க வேண்டியது தான். தாழ்த்தப்பட்டவரில் நீங்கள் இப்போ உயர்த்தப்பட்டவர். தேவனுடைய திட்டத்திலே உயரமான திட்டங்கள், நோக்கங்கள், உன்னதமான நோக்கங்கள், திட்டங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து வாயிலையும் மனதிலையும் உள்ளத்திலையும் வைத்து அதை பேச வேண்டும். அதை பேசும்போது தான் அதை நடக்குமே ஒழிய எப்படியோ ஆண்டவர் சித்தம் ஏதோ நடக்கும். இதுதான் முக்காவாசி கிறிஸ்தவங்க. அதனால தான் முக்காவாசி கிறிஸ்தவர்கள் தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஏதோ நடக்கும் பிரதர், ஆண்டவர் சித்தம்னா நடக்கும் பிரதர்ன்றாங்க. ஏதோ நடந்துகிட்டு இருக்குது. எடுத்து இதை தினந்தோறும் அதை விசுவாசிக்க வேண்டும், வைக்க வேண்டும். காண்பிக்கிறேன் பாருங்க எப்படி இவர் செய்தார் என்று. மரியாள், அதற்கு மரியாள் 38ஆம் வசனம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அது 37, 38. அதற்கு மரியாள் உடனே பேசுறா பாருங்க, என்ன விசுவாசம் பாருங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். அப்பொழுது தேவனுடைய தூதன் அவ்விடத்திலிருந்து போய்விட்டான். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பாருங்க, சொல்ற ஆண்டவரே நான் ரெடி, நீர் சொல்லிட்டீர், என்னுடைய வாழ்க்கையில் நீர் அதை நிறைவேற்றும், நான் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நிறைய கிறிஸ்தவர்கள் அடிமை அடிமை அடிமைன்றாங்க. அடிமைனா இதுதான் அடிமை. அடிமைனா என்ன? உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை. உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது நடக்கும்படியே என்ன ஒப்பு கொடுக்குறேன். உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை அல்ல, என்னுடைய பிரச்சனை அல்ல, எதிர்மறையான சூழ்நிலையில் அல்ல, சாதகம் இல்லாத சூழ்நிலையில் அல்ல, உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை. உம்முடைய வார்த்தை நான் ஆட்கொள்ளப்படுகிறேன். உம்முடைய வார்த்தை என்னை ஆளுகிறது என்ற அர்த்தம். சொல்லுகிறார், ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எல்லாரும் சொல்ல, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. உம்முடைய வார்த்தை, அதுதான் தாவீது ஜெபம் பண்ணுகிறான், அதுதான் சாலமன் ஜெபம் பண்ணுகிறான். என்னுடைய தகப்பனுக்கு நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படி எனக்கு செய்தரலும். அவ்வளோதான். எங்கள் அப்பா கிட்ட சொன்னதை அப்படியே செய்தரலாம். அவ்வளோதான். உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஜெபம்னா என்ன? உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறது தான் ஜெபம். இவர் சொல்லுகிறார், வார்த்தை வந்துருச்சு இவளுக்கு, கர்த்தர் சொல்லிட்டார் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று. எதை பற்றி இவள் கவலைப்படவில்லை. இவளுடைய திருமணம் நடக்குமா, தடைப்பட்டு போகுமா, யார் என்ன பேசுவா, அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. பாருங்க, கர்த்தர் சொன்னோன்னு அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லிடுச்சு, நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தை அவளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாள். உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஜெபம் தான். ஜெபத்தில் ஆமேன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் என்ன? அப்படியே
ஆக கடவுது. அதனால தான் அப்படியே ஆகிட்டு இருக்குது நிறைய பேருக்கு. அவங்க பிரச்சனையே சொல்லிட்டு ஆமேன் அப்படின்றாங்க. ஆண்டவரே, எனக்கு நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் கிழவியாக இருக்கிறாள், ஆமேன். கர்த்தர் சொல்றார், அப்படியே கிழவனாவே கடை, ஆமேன். அப்படியே ஆக கடவுது. நீ உன்னை என்ன பண்றது? அப்படி அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் எடுத்து வைக்கணும். பாருங்க, உங்க பிரச்சனையெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. உங்க பிரச்சனையெல்லாம் கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும், அதை பெரிதுபடுத்த வேணாம். உங்களுடைய கஷ்டம் தெரியும், உங்களுடைய துன்பம் தெரியும், உங்களுடைய கவலை தெரியும், உங்களுடைய பாரம் தெரியும். இல்லை பிரதர், என் பிள்ளையை பற்றி கொஞ்சம் சொல்லிடுற, அதுவும் தெரியும் அவருக்கு. சரி சொல்ல, என் பிள்ளையை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க பிரதர். ஆண்டவருக்கு தெரியுங்க, உங்கள் பிள்ளையை பற்றி அவருக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் என்ன வாயில் வைக்க வேணும் என்று பேசி கொண்டிருக்கிறேன். எப்படி என்னத்தை வைக்க வேணும் வாயில்? என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், அவர்கள் செல்ல வேண்டிய பாதையில் அவர்கள் செல்லுவார்கள், நன்றாக இருப்பார்கள். ஆமேன். இதையெல்லாம் பேச வேண்டும், பிரச்சனையே பேசி கொண்டிருக்கக்கூடாது. அப்புறம் பேசிட்டு ஆமேன் அப்படின்னா இதை ஒரு ஜபம் நினச்சிட்டு இருக்காங்க. இது ஜபம் இல்லை. அந்த ஆமேன் படி நடந்ததுன்னா பெரிய பிரச்சனை தான். நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையே பேசி அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை விலக்குவேன் என்று சொன்னவரே, அப்படியே செய்யும் ஆண்டவர் என்ற வாழ்க்கையில். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்னதை செஞ்சா போதும், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குறேன்னு சொன்னாரு, அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவன் என்று எழுதியிருக்கிறதே, அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வெற்றியை தருகிறவன் என்று எழுதியிருக்கிறது, அப்படியே செய்தால் போதும் எனக்கு, அது ஸ்தோத்திரம் உமக்கு. இப்படி சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லி பாருங்க. அப்போ அந்த ஆமேனுக்கு அர்த்தம் இருக்குது. வரிசையா வசனத்தையே சொல்லிட்டு ஆமேன் அப்படின்னா அது நல்ல ஆமேன். அது அப்படியே ஆகும். எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு அழுதுவிட்டு ஆமேன்னா அது ரொம்ப டேஞ்சரான ஆமேன். பிரச்சனை உண்டாகிறதுக்கு வழிவகுத்துட்டீங்க. ஜெபத்தினாலேயே நிறைய பேருக்கு பிரச்சனை உண்டாகிருக்குது. நீங்கள் நினச்சக்கூடாது ஆண்டவர் நான் அப்படி தப்பாக சொன்னோன்னா தப்பாக கொடுத்துட்றாரா பிரதர். இல்லை இல்லை, நீங்கள் என்ன தப்பாக பண்ணுறீங்களோ அது அப்படியே தான் நடக்கும். என்ன வாயில் திறந்து என்ன பேசுகிறீர்களோ அப்படி தான் நடக்கும். ஏனென்றால் தேவன் உங்களை தன்னை போல உண்டாக்கி விட்டார், தம்மை போல அவர் உருவாக்கி விட்டார். அதனால தான் அவன் வாயை அடைச்சார். ஏன் வாய் அடக்கணும்? என்ன பிரதர் பேசினா என்ன ஆகிடப்படுறது? அவங்க பாவம் இந்த கிழவனார் பேசிட்டு போட்டோம், அவர் ஒரு மூலையில் கிடக்கிறாரு, பேசிட்டு போட்டோம், இது ஆகிறது ஆகட்டும் பிரதர். கத்த சொல்கிறார், இல்லை அவர் அப்படி பேசுகிற வரைக்கும் இங்கே ஆகிறது ஆக போகிறதே கிடையாது. அதனால தான் அவர் வாயை மூடணும். ஏன்னா அவர் அப்படி பேசிகிட்டே இருந்தால் அவர் பேசுகிறது தான் ஆகும். பேசிக்கிட்டே இருந்தால் எலிசபெத்துக்கு வயசாகிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருந்தால் இவருக்கும் வயசு அதிகமாகிட்டே இருக்கும், ஒன்றும் வேலை நடக்காது. பேசுகிறதை இவர் நிறுத்தினாதான் உள்ள ஒரு அற்புதம் நடக்கும். அதனால தான் நிறுத்துறேன்றார். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், அதனால தான் வாயை அநேக நேரத்தில் சரியான திசையில் திருப்ப வேண்டியதாக இருக்குது. அதனால தான் யாக்கோபில் வாசிக்கிறோம் இல்லையா, சுக்கான் பெரிய கப்பலை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று திருப்புகிற வாய் இது. வெற்றிக்கு நேராக உங்களோட வாழ்க்கையை திருப்ப முடியும், சுகத்துக்கு நேராக திருப்ப முடியும், ஜெயத்துக்கு நேராக திருப்ப முடியும், சந்தோஷத்துக்கு நேராக திருப்ப முடியும். குதிரைக்கு கடிவாளம் மாதிரி இது, அதை அப்படி உபயோகப்படுத்த வேண்டும். சரி, இப்படி வார்த்தையின்படி ஆக கடவுது என்கிறாள். பிறகு பாருங்க, தேவதூதன் அங்கேருந்து போய்விட்டானா. ஏன் போயிட்டான்னா, இப்போ ஆயிடும் கண்டிப்பாக. இனிமேல் நின்றுட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நின்றுட்டு இருக்க வேண்டிய வேலை கிடையாது. வந்தாச்சு, வார்த்தையை சொன்னாச்சு, இந்த அம்மா எஸ்ன்னு சொல்லியாச்சு, அப்போ கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது ரொம்ப அற்புதமானது. இதை கொஞ்சம் வாசித்து நாம் முடிப்போம். 39ஆம் வசனம். அந்த நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டில் உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். ஏன்னா பாருங்கள், இவளுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு உற்சாகம் பாருங்கள். தேவதூதன் சொல்லியிருக்கான், அம்மா உனக்கு மட்டும் இல்லை, எலிசபெத்துங்கிற உன்னுடைய இனத்தால் வர கர்ப்பவதியாக இருக்கிறா, வயசான காலத்தில்னு. இவளுக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ அந்த வயசுலேயே அவள் கர்ப்பவதியாக இருக்கிறா, போய் பார்த்துட்டு வரலான்ட்டு. ஏன்னா அவளுக்கு ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக எனக்கும் ஆக போகுது, போய் பார்த்துருவோம் அதையும் சொல்லி ஓடுறா. ஓடி போய் பார்க்கும்போது எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. பாருங்க, அவ பாருங்க எப்பேற்பட்ட ஆளாக இருக்காள்னு. அதனால தான் அவர் ஹஸ்பண்ட் வாயை மூட வேண்டியதாக போச்சு.
இந்த அம்மாவுக்கு எவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் அவராலேயே காரியம் கெட்டு போயிடும். அந்த அம்மா பெரிய ஆவியெல்லாம் நிறைஞ்சு பேசுகிறாங்க பாருங்க. சொல்ல ஆண்டவருடைய தாயார் ஏற்கனவே இன்னும் ஒன்றும் இப்போ தான் தேவதூதன் பேசிட்டு போயிருக்காரு, அதுக்குள்ள மரியாளுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது, எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவளுக்குள்ள, எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம், விசுவாசத்தை பேசுகிறாள். அவன் பெரிய ஆசாரியன், தேவாலயத்தில் தூபம் காட்டி ஜெபம் பண்ணி அநேகருக்கு போதிக்கிறாள், அவனாலேயே நம்ப முடியல, அவனே அவிசுவாசத்தை பேசிகிட்டு இருக்கிறான். 2 சாதாரண பெண்கள், கிராமத்து பெண்கள், ஃபுல்லாக விசுவாசம் உள்ள பெண்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னா ஜாக்கிரதையாக இருங்க. மலைகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், பெரிய காரியங்களை சாதிப்பார்கள். பெண்கள்லாம் கை தட்டுறேன். சில வீட்டில் ஹஸ்பண்ட்னால காரியம் கெடுது, அவர் சரியில்லை, இவங்க ஒன்று விசுவாசிட்டு இருக்கிறாங்க, அவர் ஒன்று பேசிட்டு இருக்கிறாரு, இவங்க ஒன்று ஆகுன்றாங்க, அவர் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டு இருக்கிறாரு. அவர் வாயை இவங்க பொத்த வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் மூடுங்க வாயேன்னு, உங்கள் வாயாலேயே நாங்கள் கெட்டோம்னு. இந்த 2 பெண்களுக்குள்ள எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. அந்த வீட்டில் அந்த ஆசாரியனுக்கு நம்ப முடியல, ஆனால் அவருடைய மனைவி ஒரு சாதாரண பெண், அவள் அவ்வளவு ஆவியினால் நிரம்பி மரியாளை பார்த்தோன்னு இந்த ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லி வாழ்த்துகிறார். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதிலே கேட்டவுடன் என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே, எல்லாம் சொல்லுங்க விசுவாசித்தவளே. பார்த்தோன்னு அடையாளம் கண்டுபிடிச்சா, நீ விசுவாசி. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். தீர்க்க தரிசனமே சொல்றா பாருங்க. இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் தான் கேட்கணும். எங்கேயா போய் நின்றுட்டு 2 கருப்பு உருவங்கள் பார்த்தேன், அதில் தீர்க்க தரிசனம், இதுதான் தீர்க்க தரிசனம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, அவளுக்கு உரைக்கப்பட்டது எல்லாம் அப்படியே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஏனென்றால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லிட்டாரா, அது நிச்சயமாய் நிறைவேறும். அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா அது நிறைவேறாமற் போகாது. அதற்கு தடையா எதுவும் இருக்க முடியாது. வயசு அதுக்கு தடையா இருக்க முடியாது. கன்னி பெண்ணா இருக்கிறாளேன்னு அதுவும் தடையா இருக்க முடியாது. சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும் என்கிறாள். அப்புறம் பாருங்க, அப்பொழுது மரியாள் இவ ஆரம்பிக்கிறா. இப்போ 2 பேரும் ஃபயர் பிராண்ட் மாதிரி இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் நடக்குதுங்க. அப்பொழுது மரியாள் என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. பாருங்க, உள்ளத்தில் எண்ணத்தினால் நிறைந்திருக்கிறா பாருங்க. அங்கே 7 பாயிண்ட் சொன்னலையே ஆபிரகாம் பற்றி, அவ்வளோத்தையும் இங்கே பார்க்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள், நடக்கக்கூடாது நடக்கும் என்று விசுவாசிக்கிறார்கள். இருக்கீங்களா? இம்பாசிபிள் வில் பிகம் பாசிபிள்னு விசுவாசிக்கிறார், நடக்கக்கூடாது நடக்கும் என்று விசுவாசிக்கிறார்கள். இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறார்கள். ஆண்டவருடைய தாயார் என்று அழைக்கிறாள், இல்லாத இருக்கிறது போல் அழைக்கிறார்கள். சாதகமான சூழ்நிலை இல்லாத போதும் தேவனுடைய வார்த்தையில் சொன்னது நிறைவேறும் என்று நம்புகிறார்கள். எதிர்மறையான சூழ்நிலை இருந்த போதும் தேவனுடைய வார்த்தையே நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறார்கள். விசுவாசத்தை அறிக்கை செய்து பலப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதே பேசுறாங்க பாருங்க. அதான் 6 பாயிண்ட் அப்ப சொன்னேன், 7ஆவதையும் சொல்றேன். 6 காரியங்களும் ஆபிரகாம்ல பார்த்தது அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. இப்ப பாருங்க, என் ஆவி 47 என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அதுக்கு முந்தின வசனம், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல் இவளும் என்ன பண்ணிட்டா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டா, மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. மகிமைப்படுத்தினான்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய கற்பத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் சொன்னபடியே என்னுடைய கற்பத்திலே குழந்தை உருவாகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய குமாரனை நான் பெற்றெடுப்பேன், ஸ்தோத்திரம், நீ சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும், நான் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை, நீர் சொன்னீர் என்றால் அப்படியே நிறைவேறும் என்று சொல்லி அவள் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா, களி கூற ஆரம்பிச்சிட்டா. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தான். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். நல்லா யோசித்து பாருங்க, ஒரு கன்னி பெண்ணு கர்ப்பவதியாக போகிறா, கல்யாணம் ஆகாமலே. இதை போய் எலிசபெத்துக்கிட்ட சொன்னால் அந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த எலிசபெத்திட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி தேவதூதன் சொன்னார், பரிசுத்தாவியானவர் என் மீது நிழலிட்டு அதன் மூலமாக நான் கர்ப்பவதி ஆவேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் ஒரு லேடிக்கிட்ட போய் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு போய் சொன்னிச்சுன்னா எப்படி என்ன நினைப்பாங்க? என்ன விளையாடுறியான்னு தனியாக ரூமில் கொண்டு போய் உண்மையை சொல்லு, என்ன ஆச்சு, என்ன தப்பு பண்ணிட்டு வந்த, இந்த மாதிரிலாம் பேசலாமா? அப்படி தான் பேசுவாங்க. இதுக்கு விசுவாசம் வேணும் பாருங்க.
அந்த அம்மாவும் அவ்வளோ ரெடியாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. இவளும் பாருங்க, எல்லா சந்ததியாரும் என்னை கரைச்சி கொட்ட மாட்டாங்க, என்னை கல்யாணமாகாமல் குழந்தை பெற்றவன் பேச மாட்டாங்க, என்னை இழிவாய் பேசுவார்கள்னு பேசலை. அவர் சொல்லுகிறார், எல்லா சந்ததி இது முதற்கொண்டு என்னை பாக்கியவதி என்பார்கள். நம்புறாவ கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார்னா எனக்கு அது ஆசீர்வாதம் தான். யாரை பற்றி நான் கவலைப்படலை. இது முதற்கொண்டு எல்லா சந்ததியும் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் சொல்லுவாங்க, என்னை பாக்கியவதி என்று தான் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறாள். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பாருங்க, சாதாரண காரியம் அல்ல. இப்படி விசுவாசிக்கிறது. வல்லமையுடையவர் மகிமையானவர்கள் எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். அதான் நடந்திருக்கு பாருங்க. பரிசேயர் ஆசாரியர் இவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டார். இந்த 2 அம்மாங்களை பிடிச்சிருக்காரு, ஒரு கன்னி பெண்ணையும் ஒரு வயசான அம்மாவையும், 2 பேரையும் வச்சு உலகத்தையே ஒரு கலக்க போ. 2 பேரும் நம்புகிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் நம்பினா போதும், இந்த உலகத்திலே தலைகீழாக ஆக்கிடலாம், நீங்கள் விசுவாசிங்கிறாரு. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடன் இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். அங்கே நல்ல கம்பெனியில் சேர்ந்துக்கிட்டா. ஒரு நாள்லேயே இவ்வளோ பேசியிருக்காங்கன்னா மீதி 3 மாதம் என்ன பேசியிருப்பாங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் தான் ஓடி இருக்காங்க. ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பேசி, கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார், எனக்கு என்ன சொன்னார், இதையே பேசி 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 ஒருவரோடொருவர் அங்கே ஐக்கியப்பட்டு பலப்பட்டார்கள். அவிஸ்வாசமாக இருக்கிற கோயிலில் உட்காந்துக்கிட்டு அவிஸ்வாச பிரசங்கத்தை கட்டு விசுவாசத்தில் பலப்பட்டு போக முடியாது. இருக்கீங்களா? விசுவாச பிரசங்கத்தை கேட்டு விசுவாசிகளோட ஐக்கியம் கொண்டு தான் விசுவாசத்தில் பலப்பட்டு போக முடியும். கவனிங்க, கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ண 57 எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். ஆஹா, தான் 7வது பாயிண்ட். எதை விசுவாசித்து எதை அறிக்கை செய்தார்களோ அது அப்படியே ஆயிற்று. மலையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, வயசெல்லாம் நத்திங். எலிசபெத்து பிரசவ காலம் நிறைவேறின போது ஒரு புத்திரனை பெற்றாள். அதே மாதிரி வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று மரியாளை பற்றி சத்திரத்தில் அவளுக்கு இடமில்லாது இருந்தபடினாலே பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். இவளும் போனா வீட்டுக்கு போய் இவளும் கற்பம் தரித்து இவளும் பிள்ளைய பெற்றாள். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, இந்த இடத்துல வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகிறது. நீங்கள் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகிறது. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவதூதன் வந்து இன்றைக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்த கர்த்தருடைய சித்தம், நம்முடைய சரீர சுகத்தை குறித்த சித்தம், நம்முடைய பொருளாதார நிலையை குறித்த கர்த்தருடைய சித்தம், நம்முடைய குடும்பத்தை குறித்த கர்த்தருடைய சித்தம், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய எண்ணம், கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு தெரியுமா? எல்லாம் இங்கே இருக்கிறது, வேத வசனத்திலே இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உங்களோட பேசட்டும். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களோட அனுதினமும் பேசுகிறார். இங்கே வரும்போதெல்லாம் இதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய சித்தத்தையும் வார்த்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை அறிவிக்கிறதை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது சொல்லுகிறதெல்லாம் அப்படியே ஆகும். அதை எடுத்து வாயில வையுங்கள், அதை பேசுங்கள், அதை விசுவாசியுங்கள், அதையே சிந்தியுங்கள். நான் சொல்லுகிறேன், இதில் என்னென்ன சொல்லியிருக்குதோ அதெல்லாம் நிறைவேறும். உங்களுடைய வியாபாரத்தை குறித்து என்ன சொல்லியிருக்குதோ அது நிறைவேறும். குடும்பத்தை குறித்து என்ன சொல்லியிருக்குதோ அது நிறைவேறும். உங்களுடைய சரீரத்தை குறித்து என்ன சொல்லியிருக்குதோ அது நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லியிருக்குதோ அது நிறைவேறும். உங்களுடைய சந்ததியை குறித்து என்ன சொல்லியிருக்குதோ அது நிறைவேறும். உங்களை குறித்த எல்லா காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவையெல்லாம் அப்படியே நிறைவேறும். ஆகவே தான் எப்போதும் இதை எடுத்துக்கொண்டே இருங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்னை குறித்து என்ன பேசுகிறார், என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை எடுத்து வாயில வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி மகிழ்ந்து கறி உழுந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசி அதையே பேசிக்கொண்டிருங்கள். நிச்சயமாய் அது நிறைவேறும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? குழந்தை பிறக்கிறது மட்டுமல்ல, குழந்தை மட்டுமல்ல, உங்களுடைய நல்வாழ்வு பிறக்கும், உங்களுடைய முன்னேற்றம் பிறக்கும், ஆசீர்வாதம் பிறக்கும், குடும்பத்தில் விடுதலை பிறக்கும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்றார் பிறக்கும் என்று. அதை விசுவாசியுங்கள், பற்றி கொள்ளுங்கள், அது அப்படியே
ஆகும். ஜெபத்தில் அதையே பேசுங்கள். மலையை பார்த்து பேசுங்கள். தள்ளுண்டு போ என்று சொல்லுங்கள். பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள். தள்ளுண்டு போ என்று சொல்லுங்கள். சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள். தொடர்ந்து அதையே பேசிக்கொண்டிருங்கள். தொடைய சொன்னதுக்கு ஒப்ப பேசிக்கொண்டு ஜெபத்தில் என்ன சொன்னீங்களோ அதையே அதுக்கேற்றபடி பேசுங்கள். ஜெபத்தில் ஒன்று விசுவாசத்தோடு பேசிட்டு அப்புறம் நாள் முழுக்க விசுவாசம் இல்லாமல் பேசாதீர்கள். ஏனென்றால் அப்படி செய்யும்போது சொன்னபடியே ஆகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையின் மத்தியில் இங்கே வந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு பிரச்சனை கூட கர்த்தரால் கூடாத காரியம் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் கூடாத காரியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அதை முதல்ல விசுவாசிங்க. எல்லாரும் கையில் உயர்த்தி சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில் கூடாதது என்று ஒன்றுமே கிடையாது. என்னுடைய தேவனுக்கு கூடாதது ஒன்றுமில்லை. ஆகவே எனக்கும் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமற் போகும். எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமற் போகும். நான் தலை தோங்குவேன், நான் செழிப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை நன்மையினாலே நிரப்பப்பட்டிருக்கும். தேவ ஆசீர்வாதங்கள் அனைத்தும் என்னுடையது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இதை பயிற்சி வீயுங்கள். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அந்த பிரச்சனையை பற்றி அதை பேசுங்கள். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே மண்டையில் வருகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறதே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் இது ஒளிந்து போகாது. நீ சொன்னது அப்படியே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை பற்றி நீர் சொல்லியிருக்கிற அனைத்து காரியங்களும் அப்படி ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது வேதம் என்பதை எடுத்து தெரிந்தெடுத்து சூஸ் பண்ணி அதை எங்களுடைய வாயில் வைக்கக்கூடியவர்களாய் கர்த்தாவே நாங்கள் மாறும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் மரணத்தை வெறுத்து ஒதுக்குகிறவர்களாய், ஜீவனை தெரிந்து கொண்டு அதை எங்கள் வீட்டிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் வாழ்க்கையிலே ஸ்தாபிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் இருக்கட்டும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே ஜீவனை தெரிந்து கொள்கிறோம், பலத்தை தெரிந்து கொள்கிறோம், சுகத்தை தெரிந்து கொள்கிறோம், விடுதலையை தெரிந்து கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம், வெற்றியை இயேசுவின் நாமத்திலே எடுத்துக்கொள்கிறோம். மற்றெல்லாவற்றையும் நிராகரிக்கிறோம், புறமே தள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்திலே வெற்றியும் ஜெயத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எடுத்துக்கொள்கிறோம், சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அது அப்படியே ஆகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மலைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம். பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறோம். ஒன்றுமில்லாமற் போகட்டும் என்று சொல்லுகிறோம். வியாதிகள் ஒன்றுமில்லாமற் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமற் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நோய்கள் ஒன்றுமில்லாமற் போகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பொருளாதார பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமற் போகட்டும். இல்லாமையும் வறுமையும் ஏழ்மைத்தனம் ஒன்றுமில்லாமற் போகட்டும். வேலையில்லா திண்டாட்டங்கள் ஒன்றுமில்லாமற் போகட்டும். வழி வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே. நீர் கட்டளையிட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் மக்களாக எங்களுடைய கையின் கிரியைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். உடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இந்த வார்த்தையில் உள்ளங்களில் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.